நல்லவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சோத்திரம் 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 சோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபையினால் இரக்கத்தினாலும் காலமே தேவ சமூகத்தில் வந்து நிற்க எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக சோத்திரம். வந்திருக்கிறதோ பிள்ளைகளுக்காக, ஆண்டவரை லைவ் மூலமாய் வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த காலையில் ஆராதிக்கிற ஆராதனைகள், ஜெபங்கள், ஆண்டவரே தேவ வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஜெபிக்கிறோம். தடைகள் யாவும் நீக்கப்படும், அதிசயங்களை காணப்படும். கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். வானபராபரனே, இப்போ வாருயம் மத்தியிலே வந்து நின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியும் ஐயா. வந்து நின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியும் ஐயா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாரும் ஐயா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாரும் ஐயா. வானபராபரனே, இப்போ வாருயம் மத்தியிலே. வானபராபரனே, இப்போ வாருயம் மத்தியிலே. பக்தரி மறைவிடமே, ஏழை மக்களின் அதிபதியே. பக்தரின் மறைவிடமே, ஏழை மக்களின் அதிபதியே. பாதமே கூடும் பாலகர் எமக்கு பரிசுத்தம் ஈயுமையா. பாதமே கூடும் பாலகர் எமக்கு பரிசுத்தம் ஈயுமையா. வாக்கு மாறாதே வாரோ வல்லமையால் நிறைக்க. வாக்கு மாறா தேவாரோ வல்லமையால் நிறைக்க. வானபராபரனே, இப்போ வாருயம் மத்தியிலே. வானபராபரனே, இப்போ வாருயம் மத்தியிலே. கிருபாசனபதியே, நீர் கிருபையில் நிலைத்திடவே. கிருபாசனபதியே, நீர் கிருபையில் நிலைத்திடவே. கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கருணையில் நீந்திடவே. கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கருணையில் நீந்திடவே. நீன் சக்தியோடு பக்தியில் நாம் பூரணராகிடவே. நீன் சக்தியோடு பக்தியில் நாம் பூரணராகிடவே. வானபராபரனே, இப்போ வாருயம் மத்தியிலே. வானபராபரனே, இப்போ வாருயம் மத்தியிலே. தாய் என்னை மறந்தாலோ ஐயா நீர் மறவாதிருக்க.
தாய் என்னை மறந்தாலோ ஐயா நீர் மறவாதிருக்க ஆவியினால் என் உள்ளமதினு ஆக்கினி பற்றிடவே ஆவியினால் என் உள்ளமதினு ஆக்கினி பற்றிடவே ஏகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாருமையா ஏகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாருமையா வானவராவரனே இப்போ வாரோய மத்தியிலே வானவராவரனே இப்போ வாரோய மத்தியிலே வாதை பிணி தீர வாய்த்த மருந்தேனே வாதை பிணி தீர வாய்த்த மருந்தேனே பாவசாப ரோகமோதோ மாற்றிடும் திரு ரத்தமே பாவசாப ரோகமோதோ மாற்றிடும் திரு ரத்தமே கல்வாரி அன்பை பெற்றிட நாம் விரைந்து ஏகிடவே கல்வாரி அன்பை பெற்றிட நாம் விரைந்து ஏகிடவே வானவராவரனே இப்போ வாருய மத்தியிலே வானவராவரனே இப்போ வாருய மத்தியிலே ஆகாய மேகமிதில் ஏ காலந்தோ நீதிடவே ஆகாய மேகமிதில் ஏ காலந்தோ நீதிடவே அன்பின் தயாளன் ஆனந்த பூமான் வரவேறண்ட முறையே அன்பின் தயாளன் ஆனந்த பூமான் வரவேறண்ட முறையே ஆசையோடு காத்திருந்து ஜெபித்திட வல்லமையா ஆசையோடு காத்திருந்து ஜெபித்திட வல்லமையா வானவராவரனே இப்போ வாருய மத்தியிலே வானவராவரனே இப்போ வாருய மத்தியிலே நினைத்திரா தினமதிலே என் கர்த்தர் வருவீரே நினைத்திரா தினமதிலே என் கர்த்தர் வருவீரே ஆவியாத்மா சரீரமோற்றோ மகிமையில் சேர்ந்திடவே ஆவியாத்மா சரீரமோற்றோ மகிமையில் சேர்ந்திடவே மாசிலா பரிசோத்தராக மறைமீது துலங்கிடவே மாசிலா பரிசோத்தராக மறைமீது துலங்கிடவே வானவராவரனே இப்போ வாரோய மத்தியிலே
வானவராபரனே எப்போ வாரும் எம்மத்தியிலே வந்து நின்றிரு கரத்தா எம்மை ஆசீர்வதியுமையா வந்து நின்றிரு கரத்தா எம்மை ஆசீர்வதியுமையா வந்து நின்றிரு கரத்தா எம்மை ஆசீர்வதியுமையா எல்லா மகிமை கனமும் துதியோ ஏற்றிடவாருமையா ஐயா எல்லா கனமும் கனமும் மகிமை ஏற்றிடவாருமையா எல்லா மகிமை கனமும் துதியோ ஏற்றிடவாருமையா எல்லா கனமும் கனமும் துதியோ ஏற்றிடவாருமையா எல்லா மகிமை கனமும் துதியோ ஏற்றிடவாருமையா எல்லா மகிமை கனமும் துதியோ ஏற்றிடவாருமையா வானவராபரனே எப்போ வாரும் எம்மத்தியிலே வானவராபரனே வாரும் எம்மத்தியிலே வானவராபரனே எப்போ 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 வாரும் எம்மத்தியிலே 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 வானவராபரனே எப்போ வாரும் எம்மத்தியிலே வானவராபரனே எப்போ வாரும் எம்மத்தியிலே நினைக்கிறா தினமதிலே எம் கர்த்தரே வருவீரே சொல்லுமா ஓ நினைக்கிறா தினமதிலே எம் கர்த்தரே வருவீரே ஆவியாத்மா சரீரமோட்டோ மகிமையில் சேர்ந்திடவே ஆவியாத்மா சரீரமோட்டோ மகிமையில் சேர்ந்திடவே சிலா பரிசோ மனமீது தொலங்கிடவே ஆபாசிலா பரிசோத்தராக மனமீது தொலங்கிடவே மாசிலா பரிசோத்தராக
மீது துலங்கிடவே வானவராபரணே பவாரோயமதியிலே வானவராபரணே பவாரோயமதியிலே 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 பவாரோயமதியிலே. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிற வானபராபரனாகிய எங்கள் பரலோக தகப்பனே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாக அழைத்து சென்றதுக்காக நன்றி. உங்கள் அன்பு கரங்களிலே இந்த கால வேளையை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தெய்வ சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஸ்தோத்திரம். நாம் இந்த நாட்களிலே கானான் பயணத்திலே இருக்கிறோம். எகிப்திலிருந்து மோசே புறப்பட்ட அந்த நாட்களிலிருந்து நம்ம தொடர்ந்து அப்படியே வரிசையாக வந்துட்டே இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ ஸ்தோத்திரம். இப்போ எங்கே வந்திருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்? ஸ்தோத்திரம். ராமசேஸ்லேருந்து, எகிப்து ராமசேஸ்லேருந்து கிளம்புனாங்க. இப்போ கிளம்பி அவங்க வந்திருக்கிற இடம் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த இடத்தை தேடி வந்திருக்கிறாங்க? இப்போ எந்த இடத்துல அவங்க தங்கி இருக்கிறாங்க? இன்னும் சில இடங்களை வந்து மாறல, அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. சரி, இப்போ வந்து சீன் வனாந்தரத்தில் ஸ்தோத்திரம் இருந்து ஸ்தோத்திரம் இப்போ தான் அடுத்தடுத்து ஒவ்வொரு இடமா என்ன செய்கிறார்கள், போகிறார்கள். இப்போ ஸ்தோத்திரம். சார், அந்த சீனாய் வனாந்தரத்துக்குள்ளே தான் சீனாய் மலையில் அவர்கள் போய் அந்த மலை கற்பலகைகளை வாங்கிட்டு வந்து அந்த கற்பலகையில் ஸ்தோத்திரம் ரெண்டையும் உடைச்சிட்டு திரும்பவும் அவர் என்ன செய்கிறார், போகிறார். ஸ்தோத்திரம். ஃபஸ்ட்டு வந்து நான் கவனிங்க, நம்ம படித்தோம். முதலாவது அவங்க எங்கேருந்து கிளம்புறாங்க? ஸ்தோத்திரம். சும்மா அப்படியே ஃபஸ்ட்டில் நம்ம எதுலேருந்து வந்தோம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்திடுறேன். கவனிங்கள். பஸ் எங்கேருந்து வந்தாங்க? ராமசேஸ்லேருந்து வந்தாங்க. எகிப்து ராமசேஸில் வாழ்ந்தவர்கள் இப்போ எகிப்தை விட்டு வெளியே வராங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், வெளியில் வந்து எகிப்திலிருந்து வெளியில் வந்து, ஆனால் எகிப்து பார்டரு, செங்கடல் வரைக்கும் எகிப்து பார்டர் தான். செங்கடலை இவங்க தாண்டினா தான் எகிப்தை தாண்டினதுக்கு அர்த்தம். ஆனால் அந்த எகிப்துக்குள்ளேயே, அந்த பார்டருக்குள்ளேயே எத்தனை ஊர்கள் வருது பாருங்க. சுக்கோத்து வருது. சுக்கோத்து என்றால் தற்காலிக கூடாரம். சுக்கோத்து என்றால் தற்காலிக ஒரு கூடாரம். ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்க இன்னும் அந்த எகிப்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அடுத்தது ஸ்தோத்திரம் ஈத்தான். ஸ்தோத்திரம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஈத்தான். அப்போ அடைக்கப்பட்ட இடம். இப்போ அடைக்கப்பட்ட இடத்துல தான் மேகஸ்தம்பம் இறங்கி வருது. இந்த சத்துருக்கள் ஒன்றா இணையாதபடிக்கு ஈத்தான் அடைக்கப்பட்ட இடம். ஸ்தோத்திரம். அடுத்தது ஸ்தோத்திரம். அடுத்து என்ன சொன்னாங்க? லீத்தால் என்று சொன்ன ஸ்தோத்திரம். அது ஒரு இடம். அது என்ன சொன்னாங்க? அது வந்து காவல் கோபுரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காவல் கோபுரம். ஸ்தோத்திரம். அதை முடிச்சுட்டு தான் என்ன பண்ணுறாங்க இப்போ? ஸ்தோத்திரம்.
வனாந்தரத்துக்கு வராங்க. சூர் வனாந்தரம். சூர் வனாந்தரத்தில் தண்ணி 3 நாள் இல்லை. அதனால் இப்போ மாராவே என்ற இடத்துக்கு வராங்க. மாரா என்றால் கசப்பு. இப்போ மாராவிலிருந்து தான் என்ன செய்கிறாங்க? ஆமாம், ஸ்தோத்திரம். இப்போ மாராவிலிருந்து இப்பொழுது ஸ்தோத்திரம் எல்லாரும் சேர்ந்து வெளியே வராங்க. மாராவிலிருந்து வெளியே வருகிறார்கள். செங்கடலுக்கு வராங்க. செங்கடலில் வந்தால் என்ன பண்ணுறாங்க? செங்கடல் முடிச்சுட்டு மாராவுக்கு வராங்க. மாரா கசப்பு ஸ்தோத்திரம் முடிஞ்சு அப்புறம் ஸ்தோத்திரம் மாராவுக்கு அடுத்தது தான் வரிசையாக இந்த மாதிரி சீன் வனாந்தரம் போன்ற இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வராங்க. சரி, இப்போ சீனாய் வனாந்தரத்தில் அவர்கள் இருக்கிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். இப்போ சீனாய் வனாந்தரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க என்று நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் நம்ம சீனாய் வனாந்தரத்தில் டோட்டலாக நம்ம சில பயணங்கள், அவங்க இஸ்ரவேல் பயணங்கள், அந்த கானான் பயணங்களில் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை சில காரியங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் ஸ்தோத்திரம் விக்கிரக ஆராதனை பண்ணாங்க. அதனால் நிறைய பேர் இழந்து போனாங்க. விபச்சாரம் வேசித்தனம் பண்ணாங்க. அதிலும் நிறைய பேர் கொண்டுட்டாங்க. கிறிஸ்துவை பரிச்சை பார்த்தாங்க. அதுலேயும் நிறைய பேர் போயிட்டாங்க. அப்புறம் முறுமுறுத்ததுலேயும் நிறைய பேர் போயிட்டாங்க. இப்போ ஸ்தோத்திரம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா துட்செய்தியை அறிவிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, துட்செய்தியை அறிவிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். என்ன செய்கிறாங்க? துட்செய்தியை அறிவிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம், ஸ்தோத்திரம். கானானை வேவு பார்க்கறதுக்காக ஸ்தோத்திரம் என்ன செய்கிறாங்க? 12 பேரை தெரிவு செய்கிறாங்க. தெரிவு செஞ்சு போக சொல்கிறாங்க. போக சொன்னால் அதில் ஸ்தோத்திரம் என்ன செய்கிறாங்க? துட்செய்தியை சொல்கிறாங்க. நீங்கள் படிங்களா? ஸ்தோத்திரம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 37வது வசனம். என்னாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. துட்செய்தியை இப்பொழுது கொண்டு வருகிறார்கள். 14 ஸ்தோத்திரம். 14ஆம் அதிகாரம் 37வது வசனம். அதை நம்ம படிக்கும்போது என்ன சொல்கிறாரு பாருங்க. சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துட்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சன்னதியிலே ஒரு வாதையினால் அவங்க என்ன செய்கிறாங்க? துட்செய்தியை சொன்னவங்க ஒரு வாதையை தேவன் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வனாந்தரத்திலிருந்து எடுத்துக்கிட்டார். ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த வனாந்தரத்தில் துட்செய்தியை சொல்லி மக்களை ஒரே ஸ்தோத்திரம் என்ன செஞ்சிட்டாங்க? கலகத்துக்குள்ளாக்கிட்டாங்க. ஒரு கலகத்துக்கு ஆளாக்கிட்டாங்க. ஸ்தோத்திரம். பாருங்கள், கலகத்துக்கு ஆளாக்கிட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்லா கேளுங்க. ஸ்தோத்திரம். துட்செய்தியை நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். 13ஆம் அதிகாரம் 33வது வசனம். 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறார். அங்கே என்ன செஞ்சாங்க பாருங்க. அங்கே ஸ்தோத்திரம் இரட்சத்தார் அப்படின்னா ரொம்ப பெரிய உருவம் தரித்தவர்கள். இரட்சத்தார் இப்போ பிறவியான ராட்சச பிறவியான ஸ்தோத்திரம் நிறையா ஏனாக்கின் குமாரராகிய ஸ்தோத்திரம் இரட்சத்தாரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துட்செய்தியை பரம்ப செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்க. துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். பாருங்கள், துட்செய்தியை சொன்னார்கள். அப்படியே துட்செய்தியை சொல்லி ஜனங்கள் எல்லாரும் மத்தியிலையும் ஒரு பெரிய கலகத்தை ஏற்படுத்திட்டாங்க. சரியான ஒரு கலகம். அந்த கலகத்தை ஏற்படுத்தி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், அந்த கலகத்தை ஏற்படுத்திட்டாங்க. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, பெரிய துட்செய்தி. அந்த துட்செய்தியை சொன்னதுனால
ஒவ்வொரு கோத்திரத்துலேயும் ஒவ்வொருத்தனை தெரிவு செய்து 12 பேரை அமுச்சு விட்டாங்க. ஆனால் பாருங்கள் சோத்திரம், காலேப்பும் யோசுவாவும் நல்லது சொல்கிறாங்க. ஆனால் இவனை 10 பேரும் ஒன்றா நிற்கிறானோ சோத்திரம். பார்த்தீங்களா, 10 பேரும் ஒன்றா நிற்கிறான் சோத்திரம். எவ்வளோ ஒரு பிரச்சனை சோத்திரம். எல்லாம் துட்செய்தி, எல்லாரும் துட்செய்தி. அல்லேலூயா. ஆமாம், எல்லாரும் துட்செய்தி. அந்த மாதிரி ஸ்தோத்திரம் அந்த 10 பேர் ஒன்று சேர்ந்துட்டான் சோத்திரம். பார்த்தீங்களா, அந்த குஷ்டரோகியில் எல்லாம் போயிட்டான் சோத்திரம். ஒருத்த மாத்திரம் திரும்பி வந்தான். பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த 2 பேர் நல்லா அருமையாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் யோசுவா காலேப்பு சொல்கிறத ஒருத்தனும் நம்ப மாட்டேங்கிறான். அது ரொம்ப எளிதாக இருக்குது, நம்ம போகலாம், நம்ம போய் சுதந்திரிக்கலாம், வாங்க அப்படின்லாம் சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் பாருங்கள், அவனும் அதை கேட்குற மாதிரியே இல்லை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சுத்தமாக கேட்குற மாதிரியே இல்லை ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், அப்போ இவங்க என்னப்பா 10 பேரும் சேர்ந்து பேசுகிறதுனால அவனுங்களுக்கு கொண்டாட்டமாக போச்சு. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அவன் சொல்கிறதான் உண்மை. இதில் வந்து கோராகு, தாத்தா அபிராம்லாம் இருக்கிறாங்களே சோத்திரம், அவங்க ரொம்ப பயங்கரமான ஆளுங்க சோத்திரம், ரொம்ப பயங்கரமான ஆளுங்க சோத்திரம். அதனால் எல்லாம் சேர்ந்து ஒரே எதிரியாக மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக சோத்திரம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோத்திரம். அப்படி அடக்கும் இப்படி ஆக்கும்னு சொல்லி கண்ணா அப்படின்னு பேச ஆரம்பித்து அப்போ ஒரு பெரிய கலகத்தையே ஏற்படுத்திட்டாங்க சோத்திரம். அப்போ தான் ஆண்டவர் இறங்கினார் சோத்திரம். கர்த்தர் இறங்கி ஸ்தோத்திரம். இப்போ நம்ம படித்தது மாதிரி வசனம் என்னாமும் 14:37 நம்ம படித்தது மாதிரி 14:37 என்ன சொல்கிறாரு பாருங்க. 14:37 ஸ்தோத்திரம். சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துட்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சன்னதியிலே வாதையினால செத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பார்த்தீங்களா, துட்செய்தியே சீக்கிரமாக நம்ம அறிவிக்கிறதுக்கு மனசு இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு தண்டனை ஒன்று இருக்குது. அந்த தண்டனையை வந்து நம்ம தான் என்ன செய்யணும், அதையும் வாங்கணும் சோத்திரம். துட்செய்தி அறிவிக்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க நிறைய பேர் சோத்திரம். ஏன்னா அவங்களுக்கு கைவந்த கலை ஸ்தோத்திரம். அந்த துட்செய்தியை ஸ்தோத்திரம் அறிவிக்கிறதுல அவங்களுக்கு கைவந்த கலை. வந்து கண்ணா அப்படின்னா என்ன செய்வாங்க, துட்செய்தியை அறிவிப்பாங்க ஸ்தோத்திரம். பாருங்கள் 34 வசனம். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் சோத்திரம். பார்த்தீங்களா, இலக்கத்தின்படியே ஒவ்வொருவரும் நான் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். எனக்கு விரோதமாய் கூட்டங்கூடின இந்த பொல்லாத சபையார் யாவருக்கும் இப்படியே செய்வேன். இந்த வனாந்தரத்தில் அழிவார்கள், இங்கே சாவார்கள் என்று சொல் என்றார். அந்த தேசத்தை நல்லா கவனிங்க. அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசேயால் அனுப்பப்பட்டு திரும்பி வந்த அந்த தேசத்தை குறித்து துட்செய்தியை கொண்டு வந்து சபையார் எல்லாரையும் சோதரன் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துட்செய்தி சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சன்னதியிலே பாருங்கள் அப்படி வந்து துட்செய்தியை கொண்டாந்து அறிவிக்கிறாங்க. ஒரு விஷயத்தை போய் பார்த்துட்டு வந்து அதை வந்து யார்கிட்ட சொல்லணும், மோசேட்ட சஸ்பெண்டாக சொல்லணும். சோதரன் நாங்கள் போனோங்க, இந்த மாதிரி ஒரே பிரச்சனையாக இருக்குது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யார் அனுப்புனா? மோசே அனுப்புகிறார். இவனை போயிட்டு என்ன பண்ணணும், மோசேட்ட வந்து இந்த மாதிரி இருக்குது மோசே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்படி அவங்க சொல்லலை, அப்படி அவங்க செய்யலை. பார்த்தீங்களா, அங்கேருந்து போயிட்டு கண்ணா அப்படின்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து அவன் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்துட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, நேராக வந்து ஸ்தோத்திரம் மக்கள் மத்தியில் மோசே நிற்கிறாரு, மக்கள்லாம் நிற்கிறாங்க, எல்லாருக்கும் மத்தியில் கொண்டாந்து போட்டு உடைச்சிட்டான். அதெல்லாம் அங்கே போகவே முடியாது, நம்ம செத்து போயிடுவோம். அவனெல்லாம் பெரிய ஆளுங்களாக இருக்கிறாங்க. சோதரன் எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்கள், அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க?
ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறாங்க சோத்திரம். ஆனால் நம்ம போனால் நம்ம அவங்க பார்வையெல்லாம் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம். அதனால் நம்மளாம் கொண்டுடுவாங்க, குச்சிடுவாங்க, அதை பண்ணிவிடுவாங்க, இதை பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லி நல்ல துட்செய்தியை மக்களுக்குள்ளே எழுப்பி விட்டான் சோத்திரம். பார்த்தீங்களா, மக்களுக்குள்ளே துட்செய்தியை கொண்டு பரப்பி விட்டான். பரப்பி விட்டதும் ஸ்தோத்திரம், அவ்வளோதான் ஸ்தோத்திரம். யார் என்ன சொல்லியும் கேட்கவே இல்லை ஸ்தோத்திரம். அதனால் ஆண்டவர் பார்த்தாரு, இவனுல இப்படியே விடக்கூடாதுறான்னு சொல்லி கர்த்தரே இறங்கி வந்து அவங்களுக்கு பனிஷ் பண்ணார் ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே ஸ்தோத்திரம். இப்போ தேவ ஜனங்கள் நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவங்க முறைமையின்படி நிறையா கர்த்தருடைய பிள்ளைங்க இல்லை ஸ்தோத்திரம். ஏன்னா தேவ சமூகத்தில் எந்த பழக்கம் இல்லாத திடீர்னு வர்றதுனால தேவ சமூகத்தில் எப்படி இருக்கணும், எப்படி பழகணும், எப்படி பேசணும், எப்படி செயல்படணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் வந்து என்ன செய்வாங்க, அவங்க புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க அவங்களாம் என்ன பேசிக்குவாங்களோ என்ன பண்ணிக்குவாங்களோ அதே சூழ்நிலையை தான் சபையிலையும் வந்து என்ன பண்ணுவாங்க, சில பேர் அப்படி பேசிடுவாங்க ஸ்தோத்திரம். அப்படி ஒரு சூழ்நிலையில் அப்படி பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா ஸ்தோத்திரம், தரம் கெட்டு போகிறது, சபையினுடைய தரம் கெட்டு போகுது ஸ்தோத்திரம். அவங்களும் மதிப்பு குறைந்து விடுகிறார்கள். அதுக்கப்புறம் அவங்களால எந்த ஒரு நிகழ்வும் நடக்கிறது இல்லை. எல்லாம் ஸ்தோத்திரம் ஃபார்மாலிட்டிஸ், அவ்வளோதான். சும்மா பேருக்காக, கடமைக்காக, கூலிக்காக செய்கிற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மகிமையும் வெளிப்படாது ஸ்தோத்திரம். ஒரு காரியமும் வெளிப்படாது ஸ்தோத்திரம். வெளிப்படுற மாதிரி பாவனை தான் பண்ண முடியும் ஸ்தோத்திரம். ஒரு பறவை வந்து பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணும், ஆனால் பறக்காது ஸ்தோத்திரம். அது பூமியில் தான் கிடக்கும். அதே மாதிரி தான் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆவிக்குரிய உலகத்தில் மறைமுகமான இப்படிப்பட்ட பாவங்கள் ஒவ்வொரு ஆத்துமாவையும் இன்றைக்கி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லவர்கள் சொல்ல முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எல்லாம் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையில் மாட்டுறான் ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, 6 லட்சம் புருஷர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை மாற்றுறான். ஒரு கூட்டம் விக்கிரகத்தில் மாட்டுச்சு, பார்த்தீங்களா, ஒரு கூட்டம் விக்கிரக ஆராதனையில் மாட்டுச்சு, கொன்று தீர்த்து விட்டார் ஸ்தோத்திரம். அடுத்தது வேசித்தனத்தில் ஒரு கூட்டம் மாட்டுச்சு, அதையும் பாருங்க கொன்று தீர்த்து விட்டார் ஸ்தோத்திரம். அடுத்தது பாம்புகளால் கடிக்கப்பட்டார்கள், அப்போது கொல்லிவாய் சர்பத்தை வச்சு அப்புறம் அவங்கள காப்பாற்றினார். பாருங்கள், அங்கே ஒரு கூட்டத்தை பரீட்சை பார்த்து தேவனை முறுமுறுத்து மோசையை பேசி ஆரோனை பேசி தேவனை பேசி மாட்டிக்கிட்டாங்க. அங்கே அவங்கள அடுத்தது முறுமுறுத்தார்கள். மோசை ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்த அவங்களுக்கு சங்காரத்தூதனை அனுப்பி ஒரு கூட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டார். பாருங்களேன் எப்படி அந்த மக்கள் க்ளோஸ் ஆகுறாங்க பாருங்கள் சோத்திரன். அடுத்தது பாருங்கள், இப்போ துட்செய்தியில் வந்து நிற்கிறாங்க. துட்செய்தி போய் வேவு பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வாங்கடான்னா சோத்திரம். வந்த உடனே துட்செய்தியை சொன்னதுனால இப்போ ஜனங்கள் மத்தியில் பயங்கரமான ஒரு பெரிய அழிவு சோத்திரம். இப்போ இந்த துட்செய்தியை சொல்கிறதுனால நமக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு வருதுங்கிற அந்த அறிவு இல்லாமல், பார்த்தீங்களா, அந்த அறிவு இல்லாமல் அவன் பாட்டுக்கு வந்து சொல்லிவிட்டான் ஸ்தோத்திரம். அந்த காரியத்தை வந்து சொல்லிவிட்டான் சோத்திரம். யோசுவா காரியப்பெல்லாம் சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை, நம்ம எளிதாக சுதந்திரிக்கலாம், அதெல்லாம் பண்ணிடலாம், நம்ம நல்லா அற்புதமாக நம்ம செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எளிதாக இருக்கும், நம்ம போய் யுத்தம் பண்ணிடலாம், ஜெயிச்சிடலான்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. 2 பேர் சொல்கிறது கேட்குவாங்க, 10 பேர் சொல்கிறது கேட்பானா. அதனால் 10 பேர் சேர்ந்து சொன்னதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டுருச்சு, ஒரு பெரிய வேதனை வந்துருச்சு, ஒரு பெரிய பாரம் வந்துருச்சு. அது மாதிரி ஸ்தோத்திரம் பாரம் வந்ததும் என்ன செஞ்சுட்டாங்க பாருங்கள், அவங்க ரொம்ப சித்திரவதைப்பட்டாங்க ஸ்தோத்திரம். மோசே ரொம்ப கஷ்டப்பட்டார். என்ன ஆண்டவரே, ஒன்று போனால் ஒன்று வருதே, நான் என்ன பண்ணுவேன் ஸ்தோத்திரம். உண்மையிலே இந்த மோசையினுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஸ்தோத்திரம். மோசே தான் அழைச்சிட்டு வந்தார், அழைச்சிட்டு வந்து அவர் கண்ணுக்கு எதுக்கே கொள்கிறாரு ஆண்டவர் ஸ்தோத்திரம். எல்லாம் பார்க்குறாங்க ஸ்தோத்திரம். அப்படியே வரிசையாக பார்க்குறாரு ஸ்தோத்திரம். மோசே ஒவ்வொரு நிகழ்வையும் பார்க்குறாரு ஸ்தோத்திரம். மோசேக்கு மனசு தாங்கலை ஸ்தோத்திரம். என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு, ஒன்றும் நடக்கலை ஸ்தோத்திரம். ஆண்டவர் இறங்கினார், 10 பேரையும் தூக்கிட்டு போயிட்டார். போங்கடா, இனிமே உங்கள் தயவும் தேவையில்லை, உங்கள் காரியமும் தேவையில்லைன்னு சொல்லி ஆண்டவர் அவங்கள அப்படியே வெளியே கொண்டு போயிட்டார் ஸ்தோத்திரம். கொன்று குவிச்சிட்டார் ஸ்தோத்திரம். தேவையில்லை, சபையை கலக்குகிறவர்கள், மக்களை சமாதானத்தை கெடுக்கிறவங்க ஒருத்தரும் தேவையில்லை ஸ்தோத்திரம். இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், உங்கள் சபையில் நீங்கள் துட்செய்தியை சொல்லி, உங்கள் குடும்பத்தில் துட்செய்தியை சொல்லி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் பேர் எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்கா ஸ்தோத்திரம். வேலை பார்க்குறீங்களே அந்த இடத்துல உங்கள் பேர் எப்படி இருக்குது?
ஃபேமிலியில் அவங்க பேர் எப்படி இருக்குது? இங்கே உள்ளது அங்கே போடுறது, அங்கே உள்ளது இங்கே போடுறது. ஸ்தோத்திரம். இல்லை ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குல்ல. ஸ்தோத்திரம். இப்படி தான் அநேக தேவ பிள்ளைகள் உங்களை கரப்படுத்தி இன்றைக்கி யாருக்கும் ஆகாத செல்லாத காசா இன்றைக்கி ஆண்டவரே ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு ஆகி போச்சு. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சாச்சு. இது வந்தால் விளங்காதுங்கிற மாதிரி உங்களை நிறைய பேர் ஒதுக்கி வச்சுட்டாங்க. பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். உண்டா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். உங்கள் பேச்சே தூங்க முடியல, உங்கள் பேச்சே எடுக்க முடியல. ஸ்தோத்திரம். ஏன்? அவ்வளோ நல்ல பேர். ஸ்தோத்திரம். அவ்வளோ நல்ல பேர் இருக்கு இன்றைக்கி உங்களை பற்றி. ஸ்தோத்திரம். அவ்வளோ பயங்கரமான நல்ல பேர். ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட நல்ல பேரோடு, ஸ்தோத்திரம், புகழ்ச்சியோடு இது ஒரு லைஃபா? அது இது ஒரு வாழ்க்கையாது? வாழ்ந்த ஆண்டவருக்குன்னு ஏதாவது நல்ல பேரை எடுத்துக்கிட்டே இருக்கணும், நல்ல பெயர்களை வாங்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஆண்டவருக்காக நம்ம செஞ்சிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். எப்போ பார்த்தாலும் கெட்ட பேர். ஸ்தோத்திரம். எதையும் ஒழுங்காக பண்ணுறதில்ல, எல்லாத்துலேயும் அறகுறை. ஸ்தோத்திரம். எதுக்குங்க இந்த ஆவிக்குரிய ஜீவியம்? ஸ்தோத்திரம். எலியா அருமையாக சொல்கிறாரு, டேய் பாகால் தெய்வனா பாகாலை கும்பிடுடா, கத்தர் தெய்வனா கத்தரை கும்பிடு, ஏதாவது ஒன்று பண்ணுறா. ஸ்தோத்திரம். ரெண்டு நினைவாக இருக்காதுடா, ரெண்டு நினைவாக குந்தி நடக்காதுடா. நடந்தால் இப்படி நடலாம் அப்படி போயிடு அப்படி சொல்கிறார். ஸ்தோத்திரம். எலியாவின் தேவன் நம்முடைய தேவன், அதை மறக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஏன்னா நிறைய பேருக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவருக்காக நிற்கணுங்கன்னா அது முடியாத விஷயம். ஏன்னா பிசாசு அவனுடைய சார்பில் கொஞ்சம் பேர் அபிஷேகம் பண்ணி சபைக்குள்ளே வச்சுருக்கான். அப்போ அவனுக்காக தான் அவன் நிற்க வைக்கிறான். சபையில் நம்ம ஊழியர்கள் சொல்லுவாங்க, அதை பண்ணு இதை பண்ணு, அப்படி ஜெபம் பண்ணு இப்படி ஜெபம் பண்ணு, அதை பண்ணு இதை பண்ணு சொன்னால் நாங்களாம் கேட்க மாட்டோமே, நாங்களாம் சோத்திரம் அப்படிலாம் வரமாட்டோமே, நாங்கள் அப்படி பாசெல்லாம் சொல்கிற மாதிரி ஆட மாட்டோமே. சோத்திரம். நீங்கள் தான் ஆடுவீங்க, நீங்களாம் ஆடுங்க, எங்களுக்கெல்லாம் ஆட தெரியாது. சோத்திரம். அவர் ஏதாவது சொல்லிட்டு கிடப்பார், அதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம்ல. சோத்திரம். அதான் பிசாசின் அபிஷேகம். அந்த பிசாசின் அபிஷேகம் பெற்றவர்கள் என்ன செய்வாங்க? மோசேக்கு எப்போதும் ஏற்றுன்னுட்டே இருப்பாங்க. சோத்திரம். ஏற்றுன்னுட்டே இருப்பாங்க. எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சோத்திரம். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவான். எதை கேட்குறவன் தான் அவனையும் காலை வரி விடுவான். நீ கேட்காத, நீ செய்யாத, அப்படிலாம் போகாத. இழுத்து அனுப்புக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. போனால் அது ஒரு கெட்ட காரியம். சோத்திரம். நம்ம வச்சு நிறையா காசு சம்பாதிப்பாங்க. யார் சொல்கிறது? விசுவாசி. சோத்திரம். விசுவாசி. பார்த்தீங்களா? அவன் அந்த ஊழியக்காரன் ஒப்பரானப்பட்டு முழங்கால் போட்டு வயிறை எரிய உபவாசம் பண்ணி சபையை கட்டுவான். ஆனால் எந்த நாயோ பேயோ உள்ளே அதை இடிச்சுக்கிட்டே இருக்கும். கர்த்தர் விடுவாருன்றீங்க? இந்த 10 பேருடைய வாதை நாள் செத்தாங்க பாருங்கள், அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் அவங்களுக்கும் கிடைக்கும். சோத்திரம். இடரல் வருவதெல்லாம் அவசியம்தான். ஆனால் ஆண்டவர் விட மாட்டார். எவன் மூலமாக வருதோ அவனுக்கு விடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமாம். சபை இயேசு கிறிஸ்து ரத்தம் சுயரத்தம் சிந்தி சம்பாதித்து மீட்டு கொண்ட சபை. அன்னைக்கு சும்மா மோசே வெளில அழைச்சிட்டு வந்ததுக்கே அவ்வளோ பெரிய செங்கடலை பிளந்து வெளியே கொண்டு வந்தார் மக்களை. அப்போ இன்றைக்கி அவர் இருதயமாகிய சரீரமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை ஏற்படுத்தி இயேசு கிறிஸ்து ஜீவனை அவருடைய கடைசுற்று ரத்தத்தை கொடுத்து நமக்காக இந்த சபையை சம்பாதிச்சு கொடுத்துருக்கிறாரு. இப்போ இந்த சபை மேலே ஒருத்தன் எழுமனா கர்த்தர் விட்டுருவாருன்றீங்க? நிச்சயம் விட மாட்டார். அவன் ஒரு சபையில் கை வச்சானா கர்த்தர் 10 சபையை எழுப்பிடுவார். ஒரு அலையிலே சொல்லுங்கள். ஆமாம். அதுதான் தேவனுடைய திட்டம். இது தேவனுடைய செயல். நீ 1ல் கை வச்சுன்னா கர்த்தர் 10 உருவாக்குவார். ஸோ நீ 10ல் கை வச்சுன்னா அவர் 100 உருவாக்குவார். சோத்திரம். இதுதான் இப்போ ஆண்டவர் பண்ணிகிட்டு இருக்கிறார். சோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், மோசே சோத்திரம் சொல்லுகிற அந்த காரியத்தை கேட்கறதுக்கு வழி இல்லாமல் இப்படி துர்ச்செய்தியை கொண்டாந்து எல்லாத்தையும் பரப்பி விட்டாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளையே, ஸ்தோத்திரம். இடர்லற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். இதுக்காக தான் ரட்சிப்பை நமக்கு தேவன் கொடுத்தார். இன்றைக்கி இந்த ரட்சிப்பை நம்ம வாங்கி வச்சுட்டு நம்ம இஷ்டம் போல் சுற்றினா விட்டுருவாரா? அருமையான தெய்வ பிள்ளையே, நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்குள்ளே நம்ம வளர்றோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஆண்டவருக்காக பண்ணிகிட்டே இருக்கணும், ஏதாவது செஞ்சிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய மகிமையை நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். நீ நினைக்கிற மாதிரி ஏதோ பேருக்காக எதையும் செய்யக்கூடாது. பேருக்காக, கடமைக்காக, பார்வைக்காக எதுவும் பண்ணக்கூடாது.
அது தேவன் விரும்ப மாட்டார். நீங்கள் ஸ்தோத்திரம் எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம் படித்து பாருங்க. ஹல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்தோத்திரம், வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் என்ன செய்யுங்க, பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடு கீழ்ப்படிந்து, நல்லா கவனிக்கணும், கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மனசுல நியமிச்சபடி செய்கிறது ஊழியம் அல்ல. மனப்பூர்வமானா அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே செய்யறதா ஊழியம். நம்ம இஷ்டப்படி செய்கிறது அது ஊழியம் கிடையாது. அது தேவ சித்தமும் கிடையாது, அது மனப்பூர்வமும் கிடையாது. மனப்பூர்வம் என்று சொல்லுகிறது என்னன்னா, அவங்க எப்படி நடத்திப்புக்கு கீழ்ப்படிஞ்சு போகிறோமோ அதுதான். ஆனால் இந்த நபர்கள் மனப்பூர்வமாக செய்யலை. பார்த்தீங்களா, இவங்க மனப்பூர்வமாக செய்யலை. வேண்டா வேறப்பா போயிட்டு வந்து கர்ணாப்பனான்னு உதறி விட்டாங்க. உதறி விட்டதுனால இப்போ இன்றைக்கி இவங்க நிலைமை என்ன பண்ணி போச்சு, ரொம்ப சிரமத்துக்குள்ளாகி போச்சு. இப்போ ஆண்டவர் வாதையை கொண்டு வந்து அவங்களெல்லாம் தூக்கிட்டு போகிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸ்தோத்திரம். அதனால் இன்னைக்கு எல்லாம் கவனிங்க, எல்லாம் இந்த பார்வைக்காக, மனுஷனுக்காக, பார்த்தீங்களா. ஸ்தோத்திரம். 8ஆம் வசனம் சொல்கிறாரு, மனுஷர்களுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள் என்று. ஏதோ ஒன்று பண்ணணும் இல்லை கர்த்தருடைய பிள்ளை அப்படியெல்லாம் செஞ்சுருக்கும். மனப்பூர்வமாக செய்யணுன்னா சில சிரமங்கள் இருக்கும். நீங்கள் மனப்பூர்வமாக எதையுமே செய்ய முடியாது. மனப்பூர்வமாக செய்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த யோசுவா காலேப் வந்து மனப்பூர்வமாக பண்ணாங்க, அதனால தான் அவங்க நல்ல செய்தியோடு வந்தாங்க. ஆனால் மனப்பூர்வமாக செய்த ஊழியங்கள் அங்கீகரிக்கப்படலை. ஜனங்கள் வந்து 10 பேர் சொல்கிறதான் கேட்டான். அநியாயமாக தீர்ப்பு சொல்கிறான் பாருங்க, அநியாயக்காரர்கள் அவங்க வார்த்தையை தான் இவங்க கேட்டாங்க ஜனங்கள். ஆனால் மனப்பூர்வமாக ஊழியம் செய்கிற யோசுவா காலேப்பை யாருமே விரும்பலை. என்னெல்லாம் சொல்லி பார்க்குறாங்க, இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நம்ம பண்ணலாம், போகலாம், வரலான்னு சொல்கிறாங்க. கேட்கவே இல்லை. அவங்க சொல்கிறத சொல்லிட்டு தான் இருக்கான், அவன் செய்கிறத செஞ்சுட்டு தான் இருக்கான். நீ என்ன உபதேசம் பண்ணாலும் அவன் ஒரு கோட்டை போட்டு அதில் தான் அவன் இருக்கான்னு சொல்கிறான். நான்லாம் அதை விட்டு நான் தாண்டவும் மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் இப்படி தான் போவேன், யார் என்ன சொன்னாலும் நான் இப்படி தான் இருப்பேன். இது அவங்களுடைய விஷன். இது ஒரு சாத்தானுடைய அபிஷேகம். ஒவ்வொருத்தருக்குள்ளும் என்ன அபிஷேகம் இருக்குன்னு இப்போ தெரிஞ்சுங்க. நீங்களா ஒரு காரியத்தை செய்யும்போது அது உங்களை சார்ந்ததாக முடிந்து விடுகிறது. அல்ல, சபை ஈடுபட்டு ஒரு காரியத்தை சொல்லி செய்யும்போது அதுதான் மனப்பூர்வமாக செய்யக்கூடியது. ஆனால் மனப்பூர்வமாக இன்றைக்கி நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. சோத்திரம். ஏன்னா மனப்பூர்வமாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கொடுக்குற விஷயத்தில் பார்த்திங்கன்னா மனப்பூர்வமாக கொடுக்கணும்னா நிறைய கொடுக்கணும். கர்த்தருக்காக சோபாங்க அது இதுன்னு சொல்லி நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும். கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் பேலன்ஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் மருத்துவருக்கு அங்கே இங்கே அப்படி கொடுப்பாங்க. இனி கர்த்தர்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. கொடுப்பாங்க, வேறு இடத்துல 4 எத்தனையாக சேர்த்து கொடுப்பாங்க. ஆனால் கர்த்தர்கிட்ட வந்து கொடுக்கறது சிரமம். கர்த்தர்கிட்ட வந்து அவங்க அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு அலையிலே சொல்லுவோமா, கொடுக்க அவங்களால முடியாது. சோத்திரம். கொடுக்க அவங்களால முடியாது, மனசு இருக்காது. சோத்திரம். பார்த்தீங்களா, மனசு இருக்காது. கர்த்தருக்குன்னு கொடுக்கறதுனா மனசு இருக்காது. சோத்திரம். ஆனால் வேறு எந்த விஷயத்தில் வேணாலும் அள்ளி கொடுப்பாங்க. வேறு வழி இல்லையே, கொடுத்தானே ஆகணும். சோத்திரம். டாக்டர் சீட்டை எழுதி கையில் கொடுத்தா அதுக்கு எவ்வளோ கிரயமாக கொடுத்தானே ஆகணும். அங்கே போய் நாளைக்கு தரேன்னு சொன்னால் ஒத்துக்குவானா? எதுவும் நடக்காது. சோத்திரம். அதனால் நீங்கள் அப்படி கொடுக்க பழகினவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. இதை கேட்குற தேவ பிள்ளையே எத்தனையோ பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க? மனப்பூர்வமாக கொடுக்குறீங்களா? மனப்பூர்வமாக ஊழியம் பண்ணுறீங்களா? மனப்பூர்வமாக உங்கள் ஊழியக்காரன் சொல்கிறத கேட்டு நடக்கிறீங்களா? இல்லை நீங்கள் இன்னும் வேலை வச்சிட்டு இருக்கீங்களா? சரி, எப்படியோ நல்ல செய்தியை 2 பேர் கொண்டு வந்தாங்க, 10 பேர் துட்செய்தியை கொண்டு வந்து வாதையினால் சேர்த்தான். நீங்கள் எப்படின்னு பாருங்கள். நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க? சபைக்குள்ளே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
சோதரன் துர்ச்செய்தியாளரா நற்செய்தியாளரா? யோசுவா காலேபா? அல்ல வாதையை சுதந்திரித்த 10 பேரா? எந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்கன்னு பார்த்து இடம் மாறிடுங்க. சோத்திரம். சரியான இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துல வந்து நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய சர்வ வல்லமை படைத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ கிருபையினால் இரக்கத்தினாலும் இரவெல்லாம் எங்களை பாதுகாத்து காலை ஜெபத்து கொண்டு வந்து ஆராதிக்கவும் வசனத்தை கேட்கவும் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. கானான் பயணத்தில் ஜனங்கள் நிறைய விஷயங்களை பண்ணி கூட்டம் கூட்டமாக மடிஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் துர்ச்செய்தியை செய்து 10 பேர் அதில் வாதையினால் இறந்துருக்கிறாங்க. அந்த காரியத்தை நாங்கள் பார்த்தோம். இது மாதிரி இன்றைக்கி திருச்சபையில் துர்ச்செய்தியை பரப்புறவங்க இருந்தாங்கன்னா அவங்கள தயவுசெய்து மாற்றி ஒரு யோசுவா காலேபை போல உண்மை உள்ள பிள்ளைகளாக அவங்கள மாற்றுங்க. இந்த வாதைக்கு நீங்களாக்குங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ.